ரோமர் 8:14 எவர்கள் தேவனுடைய ஆவினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். சரிங்களா? இன்னைக்கு நான் தேவனுடைய பிள்ளை, ரட்சிக்கப்பட்டு 10 வருஷம் ஆச்சு, 20 வருஷம் ஆச்சு, 30 வருஷம் ஆச்சு, 50 வருஷம் ஆச்சு. ஏங்க நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, நான் ஒரு கேள்வி கேட்குறேன். தேவனுடைய ஆவினால் நடத்தப்படுறீங்களா? இல்லை மாம்ச ஆவியில் நடத்தப்படுறீங்களா? இல்லை பாரம்பரியத்தினால் நடத்தப்படுறீங்களா? இல்லை ஒரு சமுதாயத்தினால் நடத்தப்படுறீங்களா? இல்லை ஜாதினால் நடத்தப்படுறீங்களா? இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸினால நடத்தப்படுறீங்களா? இல்லை உங்கள் அதிகாரியினால் நடத்தப்படுறீங்களா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. தேவனுடைய ஆவினால் நடத்தணும். அப்போ தான் நீங்கள் தேவனுடைய பிள்ளை என்கிற ஒரு அதிகாரம் நமக்கு கிடைக்கும். ஆனால் அவர் நாமத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்கள் அவருக்கு பிள்ளைகளாக முடியும் ஆண்டவர் அதிகாரம் கொடுத்துருக்கிறார். எல்லாரும் தேவனுடைய பிள்ளையை ஆக முடியாது, எல்லாரும் சீசர்களாக மாற முடியாது. நான் சீசி, நான் ரட்சிக்கப்பட்டு ஊழியம் செய்கிறேன். சில பேர் ஊழியம் செய்யலை, அட்டூழியம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, தேவாவினால் நடத்தப்பட மாட்டாங்க. அப்படியே அவங்க பிற சொல்கிறதெல்லாம் அப்படியே கேட்பாங்க, கேட்டுட்டு ஒரு தீர்க்க தரிசனமாக சொல்லிவிடுவாங்க. யுகித்து செய்கிற தீர்க்க தரிசனம் வேண்டாம். தேவ ஆவினால் நிரம்பி தீர்க்க தரிசனம் ஆவினால் நிரம்பி தீர்க்க தரிசனம் ஒரே அது நடக்கும். அது சில பேர் சொல்லுவாங்க, அவர் தீர்க்க தரிசனம் சொன்னார் நடக்கலை. ஒரு வாலிபு தம்பி சொன்னான், ஏம்மா தேவ ஆவினால் நிரம்பி அன்னி பாஷை பேசி எனக்கு தீர்க்க தரிசனம் சொன்னார்மா, ஆகஸ்ட் மாதத்துலேயே திருமணம் நடந்துருன்னு ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னார், அது நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிச்சு. அது எதுக்கு மாசத்தை சொன்னார்? ஏற்றத்துடைய உண்டாக்குவேன்னு வேதத்தில் ஆவியான எழுதி வச்சிருக்காரு. ஏற்ற வேளையில் உனக்கு ஆண்டவர் திருமணம் முடிச்சு வைப்பாரு அப்படின்னு சொல்லலாம்ல. எதுக்கு ஆகஸ்ட் செப்டம்பர்னு சொல்கிறீங்க? அங்கே நடக்கலையே. வாலிப பையன் என்ன செய்கிறான்? அவன் இடர்கள் அடைஞ்சு போயிட்டான். ஆண்டவர் சொன்னதை செய்ய மாட்டாரா? அதை எப்படி செய்யாமல் இருப்பார்? நான் சொன்னேன் தேவ ஆவினால் தீர்க்க தரிசனம் சொல்ல, மாம்சிய ஆவினால் சொல்லியிருப்பாங்க, அதான் நடக்கலை. எரேமியாவில் இதை குறித்து தெளிவாக எழுதப்பட்டிருக்கு. ஒரு தீர்க்கதரிசி சொன்னது நடக்கலைன்னா அது மாம்சத்தில் சொல்லியிருக்காங்க. இல்லை சாத்தானுடைய ஆவினால ஏவப்பட்டு சொல்லியிருப்பாங்க, பொய்யின் ஆவினால நிரம்பி சொல்லியிருப்பாங்க. தேவ ஆவினால நடத்தப்படணும். இந்த கடைசி காலத்தில் தீர்க்க தரிசனம் ஓடாதீங்க. அங்கே போனால் சுகம் கிடைக்குது, இங்கே போனால் சுகம் கிடைக்குன்னு ஓடாதீங்க. நீங்கள் தேவ ஆவினால உங்கள் சரீரம் நிரப்பப்படட்டும், உங்கள் மனது நிரப்பப்படட்டும், உங்கள் இருதயம் நிரப்பப்படட்டும், உங்கள் வாய் தேவ ஆவினால் நிரம்பி பேசட்டும், விண்ணப்பம் பண்ணட்டும். ஆவியானவர்களாக வாக்கடங்காத பெரும் சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, உங்கள் காரியம் வாய்க்கும். உங்கள் ஜெபம் தேவாவினால் நடத்தப்படணும். உங்கள் வேலை தேவாவினால் நடத்தப்படணும். உங்கள் குடும்பம் தேவாவினால் நடத்தப்படணும். படிப்பு தேவாவினால் நடத்தப்படணும். ஊழியம் தேவாவினால் நடத்தப்படணும். உங்கள் கைடு வேலைகள் தேவாவினால் நடத்தப்படணும். அப்பொழுது கர்த்தர் ஜெயம் எடுக்க உதவி செய்கிறார்.